ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு வந்து குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடும். இதில் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் மூடி 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது வெந்ததை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இப்போ எடுத்துகிறோம். இதோட வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கசகசா சேர்த்து அரைச்சிப்போம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சீக்கிரமே ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.